அடுத்தபடியாக யோகஸ்ரீ 6ஆம் வகுப்பு பள்ளி மாணவி. வாங்கம்மா, உங்களுடைய சிறப்பானதொரு கருத்துக்களை பதிய உங்களுக்கான தளம் இதோ. என் தாய்மொழி தமிழுக்கும் என் தமிழ் மண்ணுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் யோகாஸ்ரீ. அதிகாரம் 2, வான் சிறப்பின் சிறப்புகளை பற்றி பேசப் போகிறேன். வான் சிறப்பு என்ற அதிகாரம் வானத்தில் உள்ள பெருமைகளையும் மலையின் பெருமைகளை உணர்த்துகிறது. ஒருவர் வாழ்வதற்கு தேவையான ஒன்று நீர். நீர்தான் உலகில் உள்ள அனைத்து உயிர்கள் வாழ்வதற்கு ஒரு அடிப்படையாக கருதப்படுகிறது. இந்த நீர் இருந்தால்தான் ஒருவரால் ஒரு செயலை செய்து முடிக்க முடியும். எப்படி சிறப்பு வாய்ந்த நீரே உலக மக்களின் இருப்பதற்கு ஒரு பெரிய அளவிலான இருக்கின்றது. வான் சிறப்பு அதிகாரம் எதை உணர்த்துகிறது என்றால் மலையின் சிறப்புகள். மலைதான் ஒருவரின் வாழ்க்கைக்கு தேவையானவை என்பதை உணர்த்துகிறது. இன்று உலகம் வழங்கி வருவதால் தான் அமிர்தம் என்று பாட்டு. உங்களை பெய்வதால் அம்மா யோகஸ்ரீ, உங்களுடைய கேட்கலம்மா. உங்களுடைய குரல் சரியா கேட்கல. உங்களோட குரல் அங்க தடங்கல் ஆகுது. உங்களுக்கு நெட்வொர்க் சரியா இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணீங்க. கொஞ்சம் வேற இடத்துல கொஞ்சம் பார்த்து உட்காருங்கம்மா. பேசுங்க. பேசலாமாமா? மஞ்சுளா. யோகஸ்ரீ அம்மா இப்ப கேக்குதுங்களா? கேக்குதுமா, கேக்குதுமா. சரிங்களாமா. அதிகாரம் 2, வான் சிறப்பு. வான் சிறப்பு மலையின் சிறப்புகளை பற்றி குறிக்கிறது. வான் என்றால் மலை. உலகில் உள்ள அனைத்து உயிர்களின் அடிப்படை ஆதாரமாகும் மலை. மழை இல்லாமல் உயிர்களால் வாழ முடியாது. மனிதன், விலங்குகள், தாவரங்கள் ஆகிய அனைத்தும் வான் மிகவும் அவசியமானது. ஒரு மனிதன் ஒருவன் உயிரோடு இருக்கிறான் என்றால் அவன் நீர் அறிந்துதான் உயிரோடு இருக்கின்றான். இதனால் தான் திருவள்ளுவர் தனது 2வது அதிகாரத்தில் வான் சிறப்பின் சிறப்புகளை கூறியுள்ளார். இப்படி சிறப்பு வாய்ந்த வான் சிறப்புகளின் குரலை உங்கள் முன் கூறப்போகிறேன். வான் இன்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்றுணர பாற்று. மழை என்ற ஒரு அமிர்தம் இந்த உலகில் பெய்வதால் தான் இந்த உலகம் வாழ்கிறது. அதனால் தான் மழையை அமிர்தம் என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். குறள் எண் 12. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. மலை மனிதன் சாப்பிடும் உணவையும் குடிக்கும் தண்ணீரையும் தருகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒருவன் துவைப்பதற்கு தண்ணீர் அவசியம். ஒவ்வொன்றிற்கும் தண்ணீர் தான் ஒரு சிறந்த அடிப்படையாக விளங்குகிறது. இதனால் நீரே சிறந்த ஒன்று. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. மழை இல்லை என்றால் ஒரு பயிர்களின் விளைச்சல் அழிந்துவிடும். ஒரு மனிதனுக்கு தேவையான உணவுகள் கிடைக்காது. ஒரு மனிதன் வாழ்வதற்கு உணவு, உடை, இருப்பிடம் போன்றவை அவசியமானது. இதில் நீர் இருந்தால்தான் ஒரு பயிர் நன்றாக விளையும். அந்த பயிர் விளைந்தால்தான் மனிதர்களால் உணவு கிடைக்கும். பயிர்களே வளரவில்லை என்றால் உணவும் இல்லை. பசி அதிகரிக்கும், பஞ்சம் ஏற்படும். மனிதர்கள் பசியில் அவதிப்பட்டு உண்ண வழி இல்லாமல் தவிப்பார்கள். ஏரின் உழார் உழவர் என்னும் வாரி வளங்குன்றிக்கால் உழுதுண்டு வாழும் உழவர்களுக்கு கூட மழைதான் அவசியம்.
ஒரு உழவரால் வெயிலாக உள்ளதென்றால் பயிர்கள் காய்ந்து விடும், அவரது விளைச்சல் அழிந்து விடும். மழை என்ற ஒரு அமிர்தம் இந்த பூமியில் கொட்டுகிறது. இதனால் தான் இந்த இடம் பசுமை பலமாக மாறுகிறது. அந்த பசுமையே ஒரு விவசாயத்தின் அடிப்படை. இப்படி சிறப்பு வாய்ந்த பசுமையான விவசாயம் நடைபெறுவதற்கு கூட மழைதான் தேவை. விவசாயிகள் மலைகளையே ரொம்ப விரும்புகிறார்கள். குறள் எண் 15. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்பாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. மழை அதிகமா பெஞ்சா வெள்ளம் ஆயிரும். மழை எப்படி பெய்யணும் அப்படின்னா சரியான அளவுல நல்ல செழிப்பு தர மாதிரி பெய்யணும். அதிகமா இருந்தாலும் தீங்குதான். அதுவே மழையே பெய்யலனாலும் அது மக்களுக்கு ஒரு பெரு நஷ்டம்தான். மழை என்பது ஒரு சக்தி. அது காப்பதற்கு கொடுப்பதற்கும் ஒரு காரணமாக இருக்கிறது. குறள் எண் 16. விசுமின் துளிவிலி எல்லான் மற்றாங்கி பசும்புல் தலை காண்பரிது. இந்த உலகத்துல ஒரு மனிதர்கள் ஒரு சின்ன சின்ன புல்ல பாக்குறாங்களே, அதுக்கெல்லாம் காரணமா எது இருக்குன்னா அந்த மழைதான் இருக்கு. அந்த மழையே பெய்யல, ஒரு பெரிய வறட்சி ஆயிடுனா ஒவ்வொரு இயற்கை சூழலா அழிஞ்சு வரும். அப்ப நமக்கு புல் போன்றதெல்லாம் அழிஞ்சோனே ஒரு சின்ன பசும்புல கூட நம்மளால பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. எல்லாத்துக்குமே ஒரு மழைதான் மிகவும் தேவையானதாக விளங்குகிறது. குறள் எண் 17. நெடுங்கடலின் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தானல் காத்தாகிவிடின். மழை இல்லை என்றால் கடலில் எழுவும் பாதிக்கப்படும். நீர் சுழற்சி முறை என்பது ரொம்ப குறைஞ்ச அளவுல போகும். அடுக்கு வெப்பமாவே ஒவ்வொரு நீர்நிலையும் அழிஞ்சிட்டு வந்துடும். ஒரு சின்ன குட்டை இருக்குன்னா அதுக்கு தண்ணி தேங்கினாதான் அது இருக்கும். ரொம்ப வெயிலே அடிச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒரு இடம் காஞ்சி போற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா காஞ்சி போயிரும். அதுக்கும் மழைதான் தேவை. ஒரு இடத்தை உருவாக்குறதும் ஒரு மழைதான். ஒருத்தன் வாழ்றதுக்கு வழி காட்டுறதும் ஒரு மழைதான். குறள் எண் 18. சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோருக்கு மீண்டு. நம்மளுக்கு மட்டும் இல்ல, வானத்தில் உள்ள தேவர்கள் நமது இறைவன்களுக்கு கூட எப்படி பூஜை செய்ய முடியும்? அவங்களை நினைச்சு வேண்டி பிரார்த்தனை செய்யறதுக்கும் மழை தேவை. மழை இல்லைன்னா பூஜை விழா போன்ற ஆன்மீக செயல்கள் கூட நடக்காது. மழை பெஞ்சாதான் இந்திரனை வேண்டி இந்திரன் மழை கொடுத்துட்டாருன்னே சொல்வாங்க. அதே மாதிரியே அந்த நேரத்துல சாமிகளுக்கு பெரிய பூஜை செய்வாங்க. மழை கரெக்டான முறையில பெஞ்சாதான் இறைவன்களுக்கு நடக்கும் பூஜைகள் கூட சரியான முறையில் நடக்கும். இதிலும் மழைதான் சிறந்ததாக விளங்குகிறது. தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதேனின். மழை இல்லையினால் மக்கள் தானம் செய்ய முடியாது. மக்களுக்கு பொருளாதாரம் தான் மிக முக்கியமானது. அந்த பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு அவங்க செய்யும் நல்ல செயல்கள்லாம் குறைந்து வரும். குறள் எண் 20. நீர் இன்றமையாது உலகிய நீங்க அறியருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. நீர் இல்லைன்னா என்னென்ன நடக்கும்? பறவைகள்லாம் ரொம்ப கஷ்டப்படும். மனிதர்களாகிய நாம் உணவு இல்லாம கஷ்டப்படுவோம், நீர் இல்லாம கஷ்டப்படுவோம். ஒருத்தவங்களால குளிக்க முடியாது. மாதிரி ஒவ்வொன்றும் மாறிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் பறவைகள்லாம் அதுங்களும் தண்ணி குடிச்சுதானே வாழுது. அந்த பறவைகளுக்கு தண்ணி இல்லாம போகும். விலங்குகள் வாழ முடியாது. அதுக்கப்புறம் ரொம்ப மழை பெஞ்சாதான் குளிர்ச்சியான இடமா இருக்கும். மழை இல்லாம வெப்பமா இருந்துச்சுன்னா அப்ப நம்மளுக்கு எவ்வளவு வெப்பமா இருக்கிறதுனால வெப்பத்தை யாரும் அதிகமா விரும்ப மாட்டாங்க. நல்ல பசுமையா ஒரு இடம் இருக்கிறதுக்கு மழைதான். அந்த மழையை தர வானத்தையும் சிறப்பானதுதான் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாங்க. எனக்கு இந்த நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த வகை தமிழ்ச்சங்கத்திற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றிங்க அம்மா. ரொம்ப அருமையா பாத்தீங்கன்னா ஒரு மழலை ஒரு குழந்தை 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தை வள்ளுவத்தை புரிஞ்சு அதுக்கு ஏத்தது போல வார்த்தைகளை சேர்த்து சொல்லியிருக்கீங்க. யோகஸ்ரீ உண்மையிலேயே ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஆனா உங்களோட பாத்தீங்கன்னா உச்சரிப்புல ழகரம் அதுதான் கொஞ்சம் குறையுது. மத்தபடி பாத்தீங்கன்னா ழகரம் மழை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ழகரம் அதை மட்டும் நான் பிறழ் பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மட்டும் கொஞ்சம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட அவ்வளவு ஒரு
அந்த வந்து இன்னும் வந்து வளர்ச்சிங்க எப்படிலாம் இன்னும் வந்து நல்ல பேசினா வந்து இந்த சரிங்களாம்மா. இந்த புக்கினுடைய கருத்தை வெளிப்படுத்துறீங்க இல்லையா வாழ்க்கையில் மேலும் வந்து கலங்கள் வந்து கற்பிக்கணும் காலத்துல வாழ்த்துக்கள்மா மற்றபடியாக சரிங்களாம்மா. இருக்கீங்களா கேக்குதுங்க நான் பேசுறது மஞ்சுளா மேம் நீங்க பேசுறது கரெக்டா கேட்கல மேம். மஞ்சுளா மஞ்சுளா ஆ, இருக்கேம்மா. மதிப்புறும் முனைவர் மஞ்சுளாம்மா வாங்கம்மா உங்களுடைய கருத்துக்களை சிறப்பாக கொடுங்க இந்த களம் உங்களுடன் அனைவருக்கும் வணக்கம். இந்த வாகை தமிழ்ச் சங்கத்தின் இயக்குனர் அவர்களுக்கும், மனோஜயா அவர்களுக்கும், சித்ரா அம்மாவுக்கும், சர்மிளா அம்மாவுக்கும், இங்கே உரையாடல் நிகழ்த்த வந்துள்ள அனைவருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது வான் சிறப்பு உரையாட வந்திருக்கிறேன். அதாவது இப்ப வான் சிறப்பு ரொம்ப முக்கியம் இருக்கிற இதுலயே. அதாவது இப்ப வந்து மழையெல்லாம் வர்றதுனாலதான் உலகத்தில் உள்ள உயிர்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கு. அதனாலேயே மழைதான் நம்ம உயிர்களுக்கு அமிழ்தம்னு நாம ரொம்ப ரொம்ப உணர்ந்துட்டு இருக்கோம். அதாவது குறள்ல வந்து வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் தம் என்றுணர்ந்தார் பாற்று. மழை வந்து பெஞ்சிட்டு இருக்கிறதுனாலதான் உலக உயிர்கள்லாம் வாழுது. ஆதலால் தான் மழை வந்து உயிர்களுக்கு அமிழ்தம்னு நாம உணர்த்திட்டு இருக்காங்க. மழை பெய்ய வந்து உலகம் வந்து வாழ்ந்து வருவதால் தான் மழையானது உலகத்து வாழும் உயிர்களுக்கெல்லாம் அமிழ்தம் என்று நாம கூறிட்டு இருக்கிறாங்க. அதாவது நம்ம இந்த உரிய காலத்துல இடைவிடாம மழை பெய்வதால் தான் உலகம் வந்து நிலை பெற்று இருக்குது. அதனால மழைய வந்து நாம அமிழ்தம் தான் சொல்லுவோம். நம்ம உலகத்தை வாழ வைப்பது வந்து மழையாக இருக்கிறனால அதுவே நாம என்னன்னு சொல்றோம்னா அமிழ்தம்னு நாம சொல்றோம். அடுத்த குறள்ல பாத்தீங்கன்னா, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. இந்த குறள்ல நம்ம வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம உண்பவருக்கு தகுந்த பொருளை வந்து நம்ம விளைவித்து தந்து அத வந்து பருகுவருக்கு தானும் ஒரு உணவாக பருகும் நீராக விளங்குவது இந்த மழைதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த குறள்ல. உண்பவருக்கு தக்க உணவுப் பொருளை வந்து நாம விளைவித்து தருவதோடு நம்ம சாப்பிட்றவங்களுக்கும் நாம ஒரு உணவாக இது கொடுக்கறது இந்த மழைதான். நம்ம வந்து நல்ல உணவுகளை சமைக்கவும் சமைக்கப்பட்ட உணவுகளை வந்து சாப்பாடை வந்து சாப்பிட்றவங்களுக்கு இன்னும் அதிகப்படியா உணவாகவும் நம்மளுக்கு பயன்படுது இந்த மழைதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கு உணவுப் பொருளை விளைவித்து தர மழை பயன்படுகிறதோ அவர்களுக்கு தான் அந்த மழை வந்து அவர்கள் அருந்தும் உணவாகவும் ஆகி நம்மளுக்கு வந்து ஒரு தியாகத்தை செஞ்சிட்டு இருக்குது. அடுத்த குறள் என்னன்னு பாத்தீங்கன்னா, விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. மழை காலத்துல பெய்யாது பொய்க்குமானால் இந்த கடலால் சூழப்பட்ட இந்த பரந்த உலகத்துல பசி வந்து நிலை பெற்று உலக உயிர்கள் எல்லாம் வாட்டிவிடும். இந்த மழை பெய்யாம பொய்ப்படுமானால் இந்த கடல் சூழ்ந்த இந்த அகன்ற உலகத்துல இருந்தும் பசி வந்து நம் உள்ளே நிலைத்து நின்று நம்ம உயிர்கள்லாம் வருத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உரிய காலத்துல வந்து மழை வந்து பெய்யாது பொய்க்குமானால் இந்த கடல் சூழ்ந்த இந்த
பருவத்துல வாழும் உயிர்களும் பசி வந்து ரொம்ப வருத்தும். கடல் நீர் சூழ்ந்த உலகமே ஆனாலும் மழை நீர் வந்து பொய்த்து விட்டால் பசியினுடைய கொடுமை வந்து ரொம்ப வாட்டி நம்ம வதைக்க செய்யும். அந்த மழை பெய்யலனா இப்படியெல்லாம் வந்து நம்மள வருத்திட்டு இருக்கும். அடுத்த குறள் பாத்தீங்கன்னா, ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால். இந்த குறள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வள்ளுவர் மழை என்னும் வருவாயின் வளம் வந்து குறைஞ்சு போயிடுச்சுன்னா பயிர் செய்கிற உழவரும் ஏறால் ஏறால உழுதலை செய்யவே மாட்டாங்க. அதாவது விளைபொருள்களை விளைவிக்கிறவங்க ஏறால அந்த உழவு தொழிலே செய்யவே மாட்டாங்க. மழை என்னும் நம்மளுக்கு வருவாய் வளம் குன்றிவிட்டா உழவரும் ஏற்கொண்டு உழவே மாட்டாங்க. அப்படியேப்பட்ட மழை வந்து நம்முடைய மழை என்னும் வருவாய் வந்து தன்னுடைய வளத்துல குறைந்தால் உழவர் வந்து ஏறால் உழவு கூட செய்ய மாட்டாங்க. மழை என்னும் வருவாய் வளம் குன்றிவிட்டா என்ன ஆயிடும்னா நம்ம வந்து உழவு தொழிலே குன்றி போய்விடும். அடுத்த குறள் பாத்தீங்கன்னா, கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. அதாவது இந்த குறள் என்னன்னு பாத்தீங்கன்னா, காலத்தால் பெய்யாது உலகில் வாழும் உயிர்களை எல்லாத்தையும் கெடுப்பதும் மழைதான். அப்படி கெட்டவற்றை கெட்டவற்றை பெய்து வாழ செய்வதும் மழைதான். அதாவது பெய்யாமல் வாழ்வையும் கெடுக்க வல்லதும் மழைதான். நம்ம மழை இல்லாம வளம் வந்து கெட்டு நொந்தவருக்கும் துணையாய் காக்க வல்லது இந்த மழைதான். பெய்யாம நம்ம மக்களை வந்து கெடுப்பதும் மழைதான். பெய்து கெட்டவரை திருத்துவதும் எல்லாமே இந்த மழைதான். மழை பெய்யாமல் விடுத்து உயிர்களுடைய வாழ்வையும் கெடுக்கக்கூடியதும் பெய்வதன் காரணமாக உயிர்களுடைய நலிந்து போன வாழ்வுக்கும் வளம் சேர்ப்பது இந்த மழைதான். அடுத்த குறள் பாத்தீங்கன்னா, விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பரிது. அதாவது வானத்திலிருந்து மழை துளி வீழ்ந்தால் அல்லாம உலகத்துல பசும்புள்ளின் தலையை காண்பது கூட ரொம்ப அருமையாகிவிடும். வானத்திலிருந்து மழை துளி வீழ்ந்தால் அல்லாமல் உலகத்தில் உள்ள ஓரறிவு உயிராகிய பசும்புள்ளினுடைய தலையும் கூட நாம காண முடியாது. நம்ம மேகத்திலிருந்து மழை துளி விழாது போயிடுச்சுன்னா அந்த பசும்புல் இருக்குல்ல, அந்த பசும்புள்ளின் நுனிய கூட இங்க காண்பது ரொம்ப அரிதுதான். அப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, அந்த விண்ணிலிருந்து மழை துளி விழுந்தாலன்றி நம்மளுடைய மண்ணுல பசும்புல் தலைய கூட காண்பது ரொம்ப அரிதுதான். அடுத்த குறள் பாத்தீங்கன்னா, நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகி விடின். நம்ம மேகம் வந்து கடல் நீரை முகந்து சென்று மீண்டும் மழையாக பெய்யலைன்னா அந்த பெரிய கடல் கூட நம்மளுடைய வளமைய குறைச்சு போயிடும். அதாவது மேகம் வந்து கடலிலிருந்து நீரை கொண்டு வந்து அதனுடைய இடத்திலேயே பெய்யாமல் விட்டு போயிடுச்சுன்னா பெரிய கடல் கூட தன் வளத்தை குன்றி போயிடும். அந்த நம்ம இயல்பாக பெய்யும் மழை மாறி மேகம் பெய்யாது போனாக்க நீண்ட கடல் கூட வற்றி போயிடும். அதாவது ஆவியான கடல் நீர் இருக்குல்ல, அது மேகமாகி அந்த கடல்ல மழையாக பெய்தால்தான் கடல் கூட வற்றாமல் இருக்கும். மனித சமுதாயத்துல புகழுடன் உள்ள உயர்ந்தவர்களும் அந்த சமுதாயத்திற்கே பயன்பட்டாதான் அந்த சமுதாயமும் வாழும். அடுத்த குறள், சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு. இந்த மழையானது நம்ம முறைப்படி பெய்யாவிட்டால்
நம்ம உலகத்துல வானவர்களுக்காக நடத்தப்படும் திருவிழாவும் பூசைகளும் நடைபெறாது. இந்த மழை மட்டும் பெய்யாமல் போயிடுச்சுன்னா இந்த உலகத்துல வானவர்கள் நடைபெறும் திருவிழாவும் நடைபெறாது. நாளும் வழிபடாமல் டெய்லி நாட்கள் வழிபடாமலும் நாம இருக்க வேண்டியதுதான். மழை பொய்த்து போயிட்டா நம்மளுடைய தெய்வத்திற்கும் தினமும் நடக்கும் பூசையும் நடக்காது. நாம வருடந்தோறும் கொண்டாடப்படும் திருவிழாவும் நடக்காது. வானமே பொய்த்து போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த வானத்துல வாழ்வதாக சொல்லப்படுகிறவர்களுக்கு விழாக்கள் ஏது? வழிபாடு ஏதுன்னு வழிபாடு ஏது? விழாக்கள் ஏது? அந்த வானத்துல வாழ்வதாக சொல்லப்படுபவர்களுக்கு விழாக்களும் இருக்காது, வழிபாடும் இருக்காது. தானம் தவம் இரண்டும் தங்காவியன் உலகம் வானம் வழங்காதெனின். இந்த மழை மழை பெஞ்சு நம்மளுக்கு உதவலைன்னா இந்த பரந்த உலகத்துல பிறருக்காக செய்யப்படும் தானமும் தனக்காக மேற்கொள்ளும் தவமும் ரெண்டுமே நிலையில்லாமல் போய்விடும். மழை பெய்யலைன்னா இந்த பெரிய உலகத்துல பிறர் பொருட்டு செய்யும் தானமும் தம் பொருட்டு செய்யும் தவமும் இல்லாம போயிடும். மழை பொய்த்து போயிடுச்சுன்னா இந்த பரந்த உலகத்துல விரிந்த உலகத்துல பிறருக்கு தரும் தானமும் இருக்காது, தன்னை உயர்த்தும் தவமும் இருக்காது. இந்த பேருலகுல பெரிய உலகத்துல மழை பொய்த்து போயிடுச்சுன்னா அது பிறர் பொருட்டு செய்யும் தானத்திற்கும் நம்ம தன் பொருட்டு மேற்கொள்ளும் நோன்புக்கும் தடங்கள் வந்துவிடும். நீரின்றி அமையாது உலகினில் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. இது அதாவது நீர் இல்லாம எப்படியாப்பட்டவங்களோ இந்த உலக வாழ்க்கை அமைக்கவே முடியாது. அதனால மழை இல்லாம ஒழுக்கமும் கெட்டு போயிடும். எப்படியாப்பட்டவருக்கும் தண்ணி இல்லாம உலக வாழ்க்கை நடைபெறாது என்றாலும் மழை இல்லைன்னா ஒழுக்கமும் நிலை பெறாமல் தான் போகும். எத்தனை பெரியவராக இருந்தாலும் நீர் இல்லாம வாழவே முடியாது. அந்த நீரோ மழை இல்லாமல் கிடைக்காது. உலகிலேயே மழையே இல்லை என்றால் ஒழுக்கமும் கெட்டு போகும் என்ற நிலை இருப்பதால் தான் நீரின் முக்கியத்துவத்தை உணர்ந்து நாம செயல்பட வேண்டும். அப்படியேப்பட்ட மழை நீர் நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியம். நன்றி அம்மா, வாய்ப்பளித்தமைக்கு. அனைவருக்கும் நன்றி. தங்களுடைய கருத்துக்கள் சின்ன குழந்தைங்களுக்கும் புரியுற மாதிரி உங்களுடைய இயல்பான பேச்சு வழக்கு இருந்துச்சு. ரொம்ப நன்றி அம்மா, உங்களுடைய கருத்துக்களை வள்ளுவர் வழியிலிருந்து பதிய வைத்தமைக்காக. ஏன்னா நம்ம பள்ளி மாணவர்களுக்கு எப்பவுமே 2 முறை சொல்லுவோம். ஏன் அப்படின்னா ஒரு முறை அவங்க ஏதோ ஒரு இதுல இருந்தாலும் அடுத்த முறை அவங்க என்ன சொல்றாங்கன்னு உன்னிப்பா கவனிக்க. அது போல உங்களுடைய கருத்துக்களை அனைவருடைய செறிவுகளையும் சிந்தனை செறிவுகளையும் ஒருங்கு அமைத்து கேட்பதற்கு இதமாக இயல்பான உங்களுடைய தமிழ் கலந்த உங்களுடைய குரல்ல ரொம்பவே அருமையா சொன்னீங்க அம்மா. ரொம்ப நன்றி. நீங்க பேசும்பொழுது என்னுடைய பள்ளி ஆசிரியர் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தாங்க. 5ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது எங்களை தினமும் ஒரு குரல் சொல்லணும், அதுக்கான பொருளை அவங்களை எல்லாருமே நாங்க ஹார்லிக்ஸ் டீச்சர்னு சொல்வோம். அவங்க இப்படிதான் எங்களுக்கு சொல்லுவாங்க. 2 முறை அந்த குரலுடைய கருத்துக்களை சொல்லி எங்களுக்கு பதிவு வைப்பாங்க. எங்களுடைய ஆசிரியரை நினைவு கூர்ந்தமைக்காக நன்றி அம்மா. வாழ்த்துக்கள். தங்களுடைய கருத்துக்களை இது போல பல்வேறு தளங்கள் உள்ளது, பதிய வையுங்கள். அதுக்கடுத்து உங்களை சார்ந்த உங்களது நட்பு வட்டாரமாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய மாணவர்களா இருந்தாலும் சரி, உங்களுடைய பிள்ளைகளா இருந்தாலும் சரி, உங்க பக்கத்து வீடு பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, அவங்களையும் குரல் மன்றம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடக்குது அப்படிங்கிறத சொல்லி அவங்களுக்கு இந்த விழிப்புணர்வு இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற சொல்லுமாறு பணிவுடன் கேட்கிறேன். இந்த ஒரு நிகழ்வில் தங்களுடைய கருத்துக்களை சிறப்பாக பதிய வைத்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி. காத்திருங்கள், அடுத்த வாய்ப்பு வரும். அதையும் நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி அம்மா. நன்றி அம்மா, வாய்ப்புக்கு. அடுத்தபடியாக சூர்யா அவர்கள், முனைவர் பட்ட ஆய்வாளர். சூர்யா இருக்கீங்களா? வாங்கப்பா, உங்களுடைய சிறப்பானதொரு கருத்துக்களை வள்ளுவம் வழியில் இருந்து தர. நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுப்பா.
வாகை தமிழ்ச் சங்கம், குறள் மன்றம், இணையவழி திருக்குறள் உரையாடல் களத்தில் பங்கு பெற்றிருக்கின்ற முனைவர் சித்ரா அம்மா அவர்களே, முனைவர் மஞ்சுளா அம்மா அவர்களே, செல்வி கிருத்திகா அவர்களே, செல்வி யோகஸ்ரீ அவர்களே, சாரதா லட்சுமி அவர்களே, என்னை இந்த நிகழ்விற்கு அழைத்த சபரிநாதன் ஐயா அவர்களே, என்னை தொடர்பு கொண்டு பேசிய அம்மையார் அவர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வான் சிறப்பு பத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, மழையினுடைய ஒரு முக்கியத்துவத்தை வள்ளுவர் இந்த அதிகாரம் ஃபுல்லா சொல்லி வச்சிருக்கிறார். இந்த 10 குறளுக்கும் ஒரு என்னடா இது கருத்து அப்படின்னாக்கா, மழை அதனுடைய பயன் என்ன, அதனுடைய மழையினுடைய மொத்த பயன் என்ன, அதனால என்னென்னலாம் பயனடையுது அப்படிங்கிறத அவர் முழுக்க சொல்லியிருக்கிறாரு. முதல் குறள்ல மழையையும் அமிழ்தத்தையும் ஒப்பிட்டு பேசியிருக்கிறார். வான் நின்று உலகம் வழங்கி வருவதால் தான் அமிழ்தம் என்று உணர் பாற்று அப்படின்னு. ஒரு அமிழ்தம் எப்படி நமக்கு கிடைச்சு நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுவோமோ அந்த அளவிற்கு. மன்னிக்கவும், நீங்க பேசும்பொழுது ஏதோ கேக்குது, எல்லாருக்கும் கேக்குதா என்னன்னு தெரியல. இப்போ கேக்குதுங்களா? சவுண்ட் கேக்குதுங்கய்யா, இப்பவும் கேக்குதுங்கய்யா. இப்பவும் கேக்குதுங்களா? இப்பவும் கேக்குதுங்கய்யா. இப்போ கேக்குதா? கேக்குதுங்க சார், கேக்குதுங்க சார். அந்த சவுண்ட் கேக்குதுன்னு கேக்குறேன். கேக்குதுங்களா? இப்போ கேக்குதுங்களா? ஓகே, இப்ப கேக்குதுங்களா? கேக்குதுப்பா. ஓகே. அதான் முதல் குறள்ல அவரு அமிழ்தத்தையும் மழையையும் ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணர் பாற்று. அமிர்தம் என்பது அதை உண்டவர்களை அழியாதிருக்க செய்வது போல உயிர்கள் இருந்து கொண்டே இருக்கும்படி உலகத்தை அழிவின்றி வாழ வைப்பது மழை. அதனால்தான் மழை அமிர்தத்துக்கு ஒப்பானதுன்னு சொல்றாரு. அவர் அமிழ்தம் அப்படிங்கிறது ஒரு நோயாளிக்கு ஒரு மருந்து கிடைப்பது போல, ஒரு இல்லாதவர்களுக்கு அந்த ஒரு பொருள் கிடைப்பது போல இந்த மக்களுக்கு அந்த மழையானது கிடைக்குது. அப்போ அந்த அமிர்தத்தையும் அந்த மழையும் ஒரு ஒப்பாய்வு செய்யறாரு. சரிங்களா? அடுத்து துப்பார்க்கு துப்பாயே துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை அப்படிங்கிறாரு. அதாவது மழையானது யாருக்கு பிரயோஜனமா இருக்குமோ அவர்களுக்குத்தான் அந்த மழையினுடைய அருமை தெரியும். ஒரு இல்லாதவர்களுக்கு ஒரு பொருள் போய் சேருதுனாதான் அந்த பொருளுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும். அது போல அவர் என்ன சொல்றாருன்னா, எப்படி என்றால் உணவினால் உயிர் வாழ வேண்டிய மனிதர்களுக்கு உணவை உற்பத்தி செய்வதும், அந்த உணவை உண்ணும் போது தாகம் தீர்க்க தானே ஒரு உணவாக உதவுவதும் மழை தண்ணீர் தான். அதாவது இப்ப நம்ம சாப்பிடுறோம், நமக்கான உணவு எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னாக்கா, ஒரு பொருள் விளைவிச்சு கிடைக்குது. அது எப்படா விளையுது? நிலத்துல விளையுது. நிலத்துல தானே விளைஞ்சிருதா? தண்ணி ஊத்துனாதான் விளையுது. தண்ணி எங்கிருந்துடா வருது? கிணத்துல இருந்து வருது, ஆத்துல இருந்து வருது, ஊத்துல இருந்து வருது. ஓகே, அங்கிருந்து அதுக்கு எங்கிருந்து வருது? நமக்கு வானத்திலிருந்து மழை வருது. அப்போ நம்ம எல்லாத்துக்குமே ஒரு அடிப்படை என்னன்னா மழைதான். இப்ப மழைன்னு ஒண்ணு இல்லை அப்படின்னாக்கா நமக்கு பயிர் இல்லை. பயிர் அப்படி ஒண்ணு இல்லைனாக்கா நமக்கு உணவு விளைச்சல் இல்லை. அந்த உணவு விளைச்சல் இல்லைனாக்கா நமக்கு சமையல் இல்லை. சமைத்த பிறகுமே கூட அவர் தண்ணீர் தேவைப்படுதுன்றாரு. தாகம், இப்ப நம்ம சாப்பிட்ட உடனே தண்ணீர் குடிச்சதான் நமக்கு உள்ள போகுது. அப்போ அந்த ஒரு விளைச்சலுக்கும் அந்த தாகம் தீர்ப்பதற்கும் அந்த மழைதான் ஒரு அடிப்படை அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்கேயும் மழையைதான் இது பண்ணி பேசுறாரு. இங்கேயுமே மழையை மழையைதான் ஒரு முக்கியத்துவமா வச்சு பேசுறாரு. அடுத்து 3வது குறளை பாத்தீங்கன்னா, விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்ளின்று உடற்றும் பசி அப்படின்றார். இந்த உலகம் மிகப்பெரிய கடலால் சூழப்பட்டதாக இருந்தாலும் வானத்திலிருந்து மழை பெய்யாவிட்டால் கடலோரம் தவிர மற்ற உள்நாடுகளில் எல்லாம் உணவில்லாமல் உயிர்களை பசி வதைத்து விடும். இப்போ மழை இல்லை, ஓகே, ஃபுல்லா கடலால் சூழ்ந்தப்பட்ட இடம் தானே நமக்கு. 3 பக்கம் கடல் சூழப்பட்டதான் நம்ம இந்திய தேசம். இவ்வளவு தண்ணி இருக்கும் பொழுது நம்ம ஏன் மழையை தேடுறோம் அப்படின்னாக்கா, நம்ம கடல் தண்ணியை போய் பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியாது.
அது யாருக்கிட்ட பயன்படுனாக்கா நெய்தல் நிலம் சார்ந்து வாழக்கூடிய மக்கள், அதாவது அந்த கடலோரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அது பயன்படும். ஏன்னா அவர்களுக்கு அந்த காற்று பழக்கப்பட்டது, அந்த நீருமே கூட அவங்க அருந்தி பழக்கப்பட்டிருப்பாங்க. சோ அவங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்குது. ஆனா மற்றவங்களுக்கு அது பயனுள்ளதா கிடையாது. அதான் என்ன சொல்றாருன்னா, அந்த மழை அப்படிங்கிறது கடலால் சூழப்பட்ட மக்களுக்கு தவிர மற்றவங்களுக்கு அது அவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ட், ஒரு முக்கியமா வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதான் தெளிவா அவர் சொல்றாரு. உள்நாடுகளெல்லாம் உணவில்லாமல் உயிர்களை பசி வதைத்து விடும். உள்நாடுனா மருதம் நிலம், குறிஞ்சி நிலம், முல்லை நிலம் சார்ந்தபடி நம்ம மக்களுக்கு. நம்ம கடலோரத்துல இல்லைங்க பாத்தீங்களா? அப்ப நமக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லா, நமக்கு வந்து மழைதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அப்ப அந்த நெய்தல் நிலத்தில் இருக்கக்கூடிய மக்களையும், உள்நாட்டில் இருக்கக்கூடிய மருத நிலம், குறிஞ்சி நிலம், முல்லை நில மக்களையும் அவர் வந்து ஒரு ஒரு பார்வை பார்க்கிறார். பார்த்து அந்த குறளை வந்து நம்மளுக்கு எழுதி தர்றார். அடுத்து பாத்தீங்கன்னா, ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வளம் குந்திக்கால் அப்படிங்கிறார். ஏனென்றால் மழை வராவிட்டால் உழவர்கள் ஏர் உழுது உணவு பயிர்களை விளைவிக்க முடியாது. இப்போ ஏர் உழுறாங்க அப்படின்னாக்கா அந்த கலப்பு வச்சு உழும் பொழுது அந்த நிலத்துல ஈரப்பதம் இருந்தால்தான் அந்த கலப்பு உள்ள இறங்கும். சரிங்களா? சரி, ஏர் உழுதா நமக்கு விளைச்சல் வந்துருது, ஓகே, எல்லாம் வந்துருது. ஏர் உழுறது கூட மழை அடிப்படைன்றார். மழை பெய்தால்தான் அந்த இடத்தில் நீர் பெருகும், நீர் பெருது நீர் வந்து ஊறும், ஊறி அந்த இடத்தில் ஈரப்பதம் இருக்கும். ஈரப்பதம் இருந்தால்தான் ஏர் அதன் உள் இறங்கும். அப்போ ஏர் உழுறதுக்கு கூட நமக்கு மழை வந்து அடிப்படை அப்படின்ற ஒரு நுணுக்கத்தை அவர் அழகா சொல்றாரு. அந்த ஏர் உழுறதுக்குமே கூட நமக்கு மழை அடிப்படை. மழை தண்ணீர் இல்லைன்னா எதுவுமே கிடையாது அப்படின்றது வந்து கான்பிடண்டா சொல்றாரு. அடுத்து, கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கி கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை அப்படிங்கிற பஞ்சத்தால் உலக மக்களை தவிக்க செய்வதும், அப்படி தவிக்கின்ற துன்பங்களை நீக்கி துணை புரிந்து தூக்கி விடுவதும் எல்லாம் மழைதான். அதாவது அந்த மழை நல்லதையும் செய்யும், கெட்டதையும் செய்யும் அப்படின்றார். இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு பஞ்சம் ஏற்படுது அப்படின்னாக்கா எதுக்கு ஏற்படுது? உணவு இல்லாமல் ஏற்படுது. உணவு ஏண்டா இல்ல? விளைச்சல் இல்ல. விளைச்சல் ஏண்டா இல்ல? தண்ணீர் இல்ல. தண்ணீர் ஏண்டா இல்ல? மழை இல்லை. சோ அடிப்படை நமக்கு மழைதான். மழை இல்லாம நமக்கு எதுவுமே இல்ல. சோ நமக்கு பஞ்சம் ஏற்படுது. சரி, அந்த பஞ்சத்துக்கு போக்குறதுக்கு என்னடா வழி? ஒரே வழி மழை. மழை வந்துச்சுன்னா அந்த ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும், நமக்கு எல்லாமே கிடைக்கும். சோ அந்த ஒரு வறட்சிக்கும் அந்த மழை தான், அந்த ஒரு ஒரு இன்பத்துக்கும் ஒரு அனுபவிக்கிறதுக்கும் நமக்கு மழை தான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த வெள்ளத்தை எடுத்துக்கிடலாம். மழை காலம் வந்தா வெள்ளத்தை பார்த்து தண்ணி வந்து அவ்வளவு ஏளனமா பேசுறோம். ஆனா இந்த வெயில் காலத்துல தண்ணீருக்குள்ளேயே கிடக்கணும் போல தோணுது. அப்போ அந்த துன்பப்படுத்துகிறதும் அந்த மழைதான், அந்த மகிழ்ச்சி தரக்கூடியது மழைதான். இதே மனிதர்களிடம் பார்க்கலாம். நல்லவர்களும் இருக்கிறார்கள், கெட்டவர்களும் இருக்கிறார்கள். ஒரு மனிதருக்குள்ளேயே நல்லதும் இருக்கிறது, கெட்டதும் இருக்கிறது. இதை மனிதர்களோடு கூட நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம் இந்த குறள்ல. அடுத்து பாத்தீங்கன்னா, விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பது அரிது அப்படிங்கிறான். சரி, எனக்கு வந்து இதெல்லாம் ஓகே, நான் காய்கறி விளைவிச்சு நான் சாப்பிடல, நான் புல் பூண்டுகளை வச்சு நான் சாப்பிட்டுக்கிறேன், நான் உயிர் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னாலும் உங்ககிட்ட அந்த ஒரு புல் பூண்டு முளைக்கிறது கூட எதிராக ஒரு சொட்டு நீர் தேவை அப்படிங்கிறார். அந்த ஒரு சொட்டு நீர் கூட நமக்கு மழை இல்லாம வராது. மழை தண்ணி இல்லாம அந்த ஒரு சொட்டு நீர் நம்மளுக்கு வராது. அப்போ ஒரு புல் பூண்டு கூட நம்மளால வந்து என்ன பண்ண முடியாதுன்னா பார்க்க முடியாது. சோ எல்லாத்துக்குமே பேசிக்கான ஒரு இது என்னன்னா நமக்கு மழைதான் அப்படின்றது வந்து அவர் அழகா சொல்றாரு. ஒரு துளி இல்லாம அந்த பசும் புல்லு கூட நமக்கு வந்து முளைக்காது அப்படின்றாரு. அடுத்து, நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்து எழிலி தான் நல்காது ஆகிவிடின் அப்படின்றார். என்ன சொல்றாருன்னா, கடலில் இருக்கிற தண்ணீரை ஆவியாக்கி ஆகாயத்திற்கு கொண்டு போகிற மேகங்கள் ஒன்றாய் சேர்ந்து இடியிடித்து மழை பொய்யாமல் இருந்து விடுமானால் கடலும் கூட குறைந்து வறண்டு போகும் அப்படின்றார். மழை இல்ல, இப்ப நமக்கு வந்து மழை எப்படி பெய்யுதுன்னா, அந்த கடல்ல வந்து இருக்கக்கூடிய நீர்களை இது வந்து சயின்ஸ் எவாபரேஷன் மூலயமா அந்த தண்ணீரை வந்து மேகங்கள் எடுத்து மேகங்கள் எல்லாம் ஒன்று கூடி கரு மேகங்களாக உருவாகி அது ஒரு மழையா நமக்கு பெய்யுது. திரும்ப கீழே வருது, திரும்ப அது நீர் எடுத்து. இதுதான் வந்து ஒரு ஒரு அறிவியல் ப்ராசஸ், ஒரு சயின்ஸ் ப்ராசஸ் இது. அப்போ இந்த மாதிரி மழை இப்போ தண்ணி எடுத்துட்டு திரும்ப மழை வந்தாதான் நமக்கு தண்ணி நிரம்பும். அப்போ மழை இல்லை அப்படின்னாக்கா அவ்வளவு தண்ணி எடுத்துட்டு போயிடும். அந்த கடல் அப்படிங்கிறது வறண்டு போயிடும். அப்போ இந்த கெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் இருந்து என்ன சொல்றாருன்னா, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் திடீர்னு கீழே வந்துருவான் அப்படின்றத அவர் சொல்றாரு. இது நம்ம இப்படி அந்த வாழ்க்கையோட நம்ம அழகா அதை ஒப்பிட்டு பார்க்கலாம். நீங்க எவ்வளவு பெரிய ஆளாகி இருந்தாலும் சரி, அந்த வண்டி சக்கரம் சுழல்வது போல, மேல் கீழாகவும் கீழ் மேலாகவும் அப்படி வந்து வாழ்க்கை வந்து மாறிவிடும். இன்னைக்கு மேல இருக்கிறவன் நாளைக்கு கீழே வருவான், கீழே இருக்கிறவன் கட்டாயம் மேல வருவான். இதுதான் அதே தான் சொல்றாரு.
அது மேல தண்ணி இருந்து எடுத்து போயிட்டு மீண்டது வந்தாதான் நமக்கு அது வந்து அப்படியே இருக்கும். ஆனா தண்ணி ஃபுல்லா எடுத்துக்கிட்டு அப்படின்னா அவ்வளவு பெரிய கடல் கூட வற்றி போய்விடும் மழை இல்லைன்னா. அப்போ அந்த மழை அப்படிங்கிறது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத அவர் சொல்றாரு. சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கு ஈண்டு அப்படின்றார். வானத்திலிருந்து மழை பொழிவதால் தான் வானத்தில் தெய்வங்கள் இருப்பதாக மக்கள் வானத்தை வணங்குகிறார்கள். அதனால் வானம் மழை பொய்யாமல் வறண்டு விட்டால் வானவர்கள் என்ற தேவர்களுக்கு சிறப்பான விழாக்களும் பூசைகளும் நடத்த மாட்டார்கள். இப்போ நீங்க பெரும்பான்மையாக நீங்க எல்லாருமே ஒரு ஊர்ல சார்ந்து இருப்பீங்க. எல்லா ஊர்லயுமே திருவிழா அப்படிங்கிறது நடக்கும். அது திருவிழாவுடைய மெயின் கான்செப்ட் என்னன்னாக்கா மழை பெய்யணும். மழை பெய்யணும். மழைக்கு வேண்டிதான் திருவிழா வந்து நடத்துவாங்க. இப்ப சாமி பேர் கூட பாத்துக்கிடுங்க. இந்துல பாத்துக்கிட்டாங்கன்னா மாரியம்மன்னு பேர் உண்டு. மாரின்னா என்னக்கா? மாரின்னா நமக்கு மழைன்னு ஒரு பொருள் தமிழ்ல உண்டு. அப்போ மழைதான் அவங்களுக்கு மெயின் தெய்வம் எதுன்னா மழைதான். நம்ம தமிழர்கள் எதை பார்த்து வழிபட்டாங்க? சூரியனை பார்த்தா வழிபட்டாங்க, வானத்தை பார்த்தா வழிபட்டாங்க. அப்ப நமக்கு வந்து வானம் தான். ஏன்னா நமக்கு எல்லாத்துக்குமே மூலமாக இருப்பது அந்த வானத்திலிருந்து பொழியக்கூடிய அந்த மழை தான். அப்ப அதை நம்ம வழிபட்டாங்க. அப்போ இந்த மழை ஒண்ணு இல்லைன்னு சொன்னா அந்த தெய்வ வழிபாடும் இருக்காது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த தெய்வமே இதுதான் அப்படின்னு சொன்னாக்கா அந்த மழை தான். அப்ப அந்த மழையை தான் இவர்கள் வந்து தெய்வமாக நினைத்து வழங்குகிறார்கள். அந்த மழை இல்லை என்று சொன்னால் அந்த தெய்வம் வணங்குதலும் கடவுளுடைய வணக்கம் வணங்குறதும் இருக்காது. எந்த ஊர்லயுமே திருவிழான்னு ஒண்ணு எடுக்க மாட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப சித்திரை மாசம் எல்லா ஊர்லயுமே திருவிழா எடுக்கிறாங்க, சித்திரை திருவிழா எடுக்கிறாங்க. மதுரையில கல்லழகர் அந்த ஆத்துல இறங்குற விஷயமா கூட இருக்கட்டும். இதெல்லாம் எதை நோக்கி இருக்குன்னா இந்த சித்திரை மாசம் வெயில் எனக்கு மழை வேணும், எங்களுக்கு மழை வேணும். இதை போடுறதுதான் சித்திரை வைகாசி ஆணி ஆடியில நமக்கு அப்படியே மழை வர்றது. இது நம்ம ஒரு ப்ராசஸாவே நம்ம தமிழர்கள் வந்து வச்சிருக்கிறாங்க. இது மழை வேண்டிதான் இது எல்லாமே நடக்குது. சோ பாத்தீங்கன்னா இப்ப எல்லாவற்றுக்கும் அடிப்படை அந்த கடவுள் வழிபாட்டு கூட நம்ம எதாவது வழிபடணும் மழை தான். சோ அந்த மழை இல்லைன்னா அந்த கடவுள் வழிபாடு நமக்கு இல்ல அப்படின்றது வந்து அந்த இதுல வந்து சொல்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா தானம் தவம் இரண்டும் தங்கா வேணுலகம் வானம் வழங்காது அப்படின்றாரு. வானவருக்கு பூசை செய்வது மட்டுமன்று, அது மட்டும் கிடையாது. மனிதனுக்கு மனிதன் உதவி செய்யும் தான தர்மங்களும் மனிதன் தனக்கே நன்மை என்று செய்கின்ற தவம் உலகத்தில் மழை இல்லாவிட்டால் நடைபெறா. என்ன சொல்றாங்க? ஒரு மனிதனா பிறந்தா அப்படின்னாக்கா பிறருக்கு நன்மை செய்யணும், பிறருக்கு நன்மை செய்யணும். தன் இடத்துல என்ன சொல்றது, நம்ம கிட்ட இருக்கிறதுல கொஞ்சமாச்சும் பிறருக்கு உதவி பண்ணணும். இது எப்படி சும்மா மட்டும் மழை பெஞ்சிடாது, தெய்வத்தை வணங்கினா மட்டும் மழை பெஞ்சிடாது, பிறருக்கு உதவி பண்ணணும். என்ன செய்தாருக்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்துவதோ சால்புன்றாரு அவருதான். என்ன செஞ்சாலும் திருப்பி நன்மையே செய் அப்படின்றார். இதேதான் கிறிஸ்தவம் சொல்லுது. உன்னை ஒரு கண்ணத்துல இருந்தா உனக்கு மறு கண்ணத்தையும் காட்டு அப்படின்றார். நீ நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, திருவிவிலியத்துல இருக்கு. இந்த மாதிரி நன்மைகள் செய்ய வேண்டும். இந்த மாதிரி பிறர் ஒரு மனிதன் சக மனிதனாக நேசிக்க வேண்டும். சக உறவ ஒரு நண்பனாக, ஒரு தோழனாக, ஒரு உறவினராக நேசிக்க வேண்டும். அவர்களுக்கு உதவி புரிய வேண்டும். அதுதான் மனிதத்தினுடைய அடிப்படை. அப்போ அந்த உதவும் குணம் அப்படிங்கிறது இருக்கணும். பிளஸ் என்ன இருக்கணும்னா தவம் இருக்கணும். தவம்னா என்னன்னா அமைதியை தேடுறது. இந்த அமைதியை தேடுறது அப்படிங்கிறது பல வழியில இருக்கு. கிறிஸ்தவர்கள் ஆலயத்திற்கு சென்று அமைதியை தேடுகிறார்கள், இந்துக்கள் கோயில்களுக்கு சென்று அமைதியை தேடுகிறார்கள், இஸ்லாமியர்கள் மசூதிக்கு சென்று அமைதியை தேடுகிறார்கள். இதையெல்லாம் மறுத்தவர்கள் இயற்கையிடம் சென்று கடற்கரையிலோ அல்லது ஒரு பூங்காவிலோ சென்று ஒரு அமைதியை தேடுகிறார்கள். அப்போ இந்த தவம் அப்படிங்கிறது எதுக்கு அவன் தேட சொல்றான்? அவருக்கா நல்லது, மற்றவங்களுக்கு நல்லதானா? யாருக்கும் நல்லது கிடையாது, நமக்கு நல்லது. அமைதி அப்படிங்கிறது நமக்கு நல்லது. அந்த அமைதி அப்படிங்கிறது தன்னைத்தான் அறிந்து கொள்வது. தன்னை அறிய தனக்கூரை கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையும் அர்ச்சிக்க தானே இருந்தானே அப்படின்னு திருமூலர் பேசுறார். தன்னை அறிந்துச்சா அப்படிங்க உள்ளத்தொருவனை உள்ளுரு சோதி உள்ளமிட்டு ஓரடி நீங்க ஒருவனை உள்ளமும் தானும் உள்ளே இருக்கணும் உறவும் இறைவனும் உள்ளமும் அவனை தானே அறியாதே அப்படின்றார். எல்லாம் எங்கடா இருக்கு? மனசு நம்ம கிட்டதான் இருக்கு. இறைவன் எங்கடா இருக்கிறாருன்னு இங்கதான் இருக்கார். சுற்றி வந்த இது பாட்டு இவரு கூட பாடுவார், நம்ம ஒரு சித்தர் கூட பாடுவார். சுற்றி வந்து முணுமுறன்னு சொல்லு மந்திரம் ஏதாடா அப்படின்னு சொல்லிட்டு கரிச்சுவை அறியுமோன்னு சொல்லு. ஒரு நட்டக்கல்லும் தெய்வம் என்று நாலு புட்பம் சாத்திய சுற்றி வந்து முணுமுறன்று சொல்லு மந்திரம் ஏதாடா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ள இருக்கையில் சுட்ட சட்டி சட்டும் கரிச்சுவை அறியுமோ அப்படின்றார். முதல்ல மனசை சுத்தமாயி மேல அவர் சொல்றாரு இறைவனை வணங்கு அப்படின்றாரு. அடுத்தபடி அவர் என்ன சொல்றாரு? மனிதனை நேசி, மனிதருக்கு உதவி செய், அமைதியை தேடு. அது எங்கடா இருக்கு? தனக்குத்தானே இருக்கு அப்படின்றாரு. அப்ப இறைவனும் சொல்றாரு,
அந்த இடத்துல இறைவன் என்னடா சொல்ற, மழைதான் சொல்றாரு. இங்க இந்த தவம் இருக்க வேண்டும், பிறருக்கு உதவி செய்கின்ற மனம் இருக்க வேண்டும். இவை இரண்டும் இருந்தால் மழையும் பெய்யும் அப்படின்றாரு. அப்ப இதுக்கும் மழைக்கு என்னடா? அப்போ மழை பெய்யும். இப்ப நாங்க கூட நிறைய பேர் இந்த உலகம் இன்னும் இயங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, இன்னும் ஒரு சில நல்லவர்கள், குறிப்பிட்ட ஒரு சில நல்லவர்கள் இருக்கின்றதுனால்தான் இந்த உலகம் இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கிறதுன்றது என்னுடைய பொது கருத்து. எல்லா ஒரு நிறைய நிகழ்வுகளை நம்ம பாக்குறோம். வெள்ளமா இருக்கட்டும், ஏதோ ஒரு எவ்வளவு வேணா பண்ணிக்கலாம். ஆனா ஒரு பொது நிகழ்ச்சி, ஏதோ ஒரு துன்பம் ஏற்படும் போது நாம் உதவுவதற்கு ஒருத்தராக இருக்கிறாங்க பாத்தீங்களா? அந்த அவர்களால தான் இந்த உலகம் வந்து இன்னும் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. இல்லைன்னா இந்த உலகம் எப்ப நாசமா போயிட்டு இருக்கோம், எப்படியே போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி அதுதான் சொல்றேன். அப்போ இந்த நல்லது அப்படிங்கிறது, நல்லது செய்தோம், நல்லது தேடணும் அப்படின்னாக்கா அந்த மழை அப்படிங்கிறது பொழியும் அப்படின்றத அதுல சொல்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா, நீரின்றி அமையாத உலகினின் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு அப்படின்றது இது எல்லாருக்கும் பொதுவா தெரிந்த குறள். அதாவது இந்த 10 குறளும் சேர்த்து ஒரு ஒட்டுமொத்தமா அதுல சொல்லியிருப்பார். இந்த குறள் மட்டும், இந்த அதிகாரத்துல மட்டும் பாத்தீங்கன்னா கிடையாது, 1330 திருக்குறள் எடுத்துக்கோங்க. எல்லா அதிகாரத்திலும் ஒரு 10 குறள் அந்த 9 குறளையும் தொகுத்துதான் அவர் கடைசி குறளை வந்து சொல்லியிருப்பார். அது எல்லாம் மோஸ்ட்லி ஃபேமஸான குறளா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு குறளாவே தான் இருக்கும். அவர் நீரின்றி அமையாத உலகம். அப்போ தண்ணி இல்லைன்னா எதுவுமே கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா அங்கங்க மரத்தை வெட்டுறாங்க, மரத்தை வெட்டி ஃபுல்லா அப்பார்ட்மெண்ட்ஸ் பெருசு பெருசா 10 வீடு, 15 வீடு, 16 மாடி என்னென்னவோ கட்டுறாங்க. கட்டுங்க, எல்லாம் கட்டி தண்ணி இல்லைன்னாக்கா என்ன பிரயோஜனம்? தண்ணி இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. புழங்குவதற்கு அடிப்படை தண்ணி. அந்த தண்ணி இல்லை அப்படின்னு சொன்னா எவ்வளவு பேர் அவசரத்துக்கு எவ்வளவு அப்பார்ட்மெண்ட் கட்டிக்கிட்டு என்ன பண்ணாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையவே கிடையாது. தண்ணி நமக்கு மெயின் சோர்ஸ் தண்ணி. தண்ணி இல்லைன்னா அந்த உலகத்தை நிறைய பேர் நிறைய நமக்கு தமிழ்லே கிடக்குது. சோறு இல்லாம கூட வாழலாம், தண்ணி இல்லாம வாழவே முடியாது. தண்ணிங்கிறது நமக்கு அத்தியாவசிய தேவை. அப்பதான் சொல்ல, நீரின்றி அமையாது உலகு. தண்ணியில அந்த உலகம் இயங்காது. முடிச்சார், அவ்வளவுதான். தண்ணி தான், தண்ணி இல்லாம அந்த உலகம் இயங்காது. எனின் யார் யாருக்கும் வானின்று அமையாத ஒழுக்கு. அந்த நீர் நமக்கு எங்கிருந்துடா வருதுன்னா வானத்திலிருந்து மழையா வருது. சோ அந்த வானம் இல்லைனாலும் அந்த உலகம் இயங்காது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த வானம் இருக்கணும், புரியுங்க? நீர் இல்ல, இந்த நீர் இல்லாததுனால நீர் வரக்கூடிய இடமான வானம் இல்லைனாலும் அந்த உலகம் இயங்காது அப்படின்றார். ஆகையினால் நீர் இல்லாமல் உலகத்தில் ஒரு காரியமும் நடக்காது. அந்த நீரும் வாய்க்கால்களை வெட்டியும் மலைகளை குடைந்தும் அணைகள் போட்டும் இன்னும் பல வழிகளில் யார் யார் எப்படி முயன்றாலும் மழை இல்லாவிட்டால் கிடைக்காது. சில பேர் சொல்லுவான், மழை பெய்யும் போது நான் வந்து தொட்டி கட்டிட்டு நான் தண்ணி ஃபுல்லா ரெப்பி வச்சுக்கிட்டேன், நான் ஏரி ஃபுல்லா நான் ரெப்பி வச்சுக்கிட்டேன், நான் குளத்தை ஃபுல்லா ரெப்பி வச்சுக்கிட்டேன், நான் கிணத்து ஃபுல்லா ரெப்பி வச்சுக்கிட்டேன். ஓகே, சரி, மண்ணா இருந்தா கீழே போய் ஊறிடுமா? நான் சிமெண்ட் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி ஏரியே சிமெண்ட் போட்டு காங்கிரீட் போட்டு நான் ஃபுல்லா ஏரி நான் ஃபுல்லா பாதுகாத்து வச்சாலும் அது அப்படியே எவப்பராட்டி மேல போகக்கூடியதுதான். அது போயிடும். என்னதான் எப்படி நீ அழகா சொல்றாரு பாருங்க. நீ அணை கட்டி வச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, கட்டாயம் மழை வேணும். அந்த மழை, அந்த தண்ணி போயிடும். திரும்ப மழை வந்தாதான் நமக்கு தண்ணி. சோ அதான் சொல்றேன், நீரின்றி அமையாது உலகு எனின் வாரியாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. வான் நீர் இல்லாம அந்த உலகம் அமையாது. அந்த நீரை தரக்கூடிய மழை, அதை தரக்கூடிய இடமான வானம் இல்லைனாலும் அந்த உலகம் வந்து இயங்காது அப்படின்றத சொல்றாரு. சரிங்களா? இதுதான் என்னுடைய இந்த 10 குறளுடைய ஒரு இது. நான் இதை எதுல இருந்து நான் படிச்சுக்கிட்டேன் அப்படின்னாக்கா, இது திருக்குறள், நாமக்கல் கவிஞருடைய நாமக்கல் கவிஞர் ராமலிங்க பிள்ளையுடைய உரை. இது நான் 4ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது 10 திருக்குறள் மனப்பாடமா சொல்லி பெற்ற புத்தகம் இது. இதெல்லாம் பார்த்தா இன்னும் என்ன பூமர் அப்படிங்காங்க பாருங்க. அவ்வளவு பழைய இதுல இருந்தா நான் இந்த திருக்குறள் படிச்சேன். நன்றி, அனைவருக்கும் நன்றி. ரொம்ப அருமைப்பா, ரொம்ப அருமையா சொன்னீங்க. வள்ளுவருடைய கருத்துக்களை வந்து நம்முடைய இயல்பா யதார்த்தமா எத்தனையோ லட்சக்கணக்குல வந்து போட்டு வாங்குறாங்க. அபார்ட்மெண்ட்ஸ் கட்டி இருக்கிறது, அது எப்படி கட்டினாங்கன்னு கூட தெரியாது. ஆனா லட்சக்கணக்கு கோடி கணக்குல கூட வாங்குறாங்க. ஆனா அவ்வளவு வாங்குறவங்க யோசிக்கிறாங்களா? அவங்கள சுத்தின மரங்கள் இருக்கா, இயற்கை இருக்கா யோசிக்கிறாங்களா? எதுவுமே கிடையாது. இப்படியே போச்சுன்னா நம்முடைய நிலைமை என்ன? இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிருக்குமே வந்து ரொம்ப முக்கியம் வந்து தண்ணி தான். அந்த நீர் இல்ல அப்படின்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்? இன்னும் என்னோட பிள்ளைங்க வந்துருவாங்க, சரியா? அவங்களுக்கு பிறக்க போற பிள்ளைங்க எல்லாம் வந்து தண்ணீர் அப்படின்னு இயற்கையா கிடைக்குங்கிற ஒரு விஷயமே அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. ஏதோ பாட்டில் வந்துடுச்சு, இப்பயே அடைப்பான்ல அடைச்சு வந்து நம்ம பாத்துட்டு இருக்கோம். இன்னும் அவங்களுடைய காலகட்டங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் அப்படிங்கிறது பெரிய அமிர்தம், வரம். அது எங்க இருந்து கிடைக்குதுன்னு தெரியாது அப்படிங்கிற நிலைமையில போயிடும் நினைக்கிறேன். சரி, ரொம்ப நாட்டுப்புற பாட்டு கூட நான் கொஞ்சம் ஒரு வரி எழுதியிருப்பேன். கேளுங்கண்ணே கேளுங்கண்ணே கதையை இப்போ கேளுங்கண்ணே, கேளுங்கண்ணே கேளுங்கண்ணே கதையை இப்போ கேளுங்கண்ணே,
காலமெல்லாம் மாறிடுச்சு அந்த கதைய சொல்லுறேன் கேளுங்கண்ணே. காலமெல்லாம் மாறிடுச்சு அந்த கதைய சொல்லுறேன் கேளுங்கண்ணே. கைக்குத்தல் அரிசி இல்ல, கருப்பட்டி காப்பி இல்ல. கைக்குத்தல் அரிசி இல்ல, இப்போ கருப்பட்டி காப்பி இல்ல. வெள்ள வெள்ள சர்க்கரையால் வியாதிக்கு பஞ்சம் இல்ல. வெள்ள வெள்ள சர்க்கரையால் வியாதிக்கு பஞ்சம் இல்ல. அம்மியில நமக்கு அம்மியில அரைச்சு தின்ன நேரம் இல்ல. ஆமா, நேரம் இல்ல. அதுல ஆரோக்கியம் குறைஞ்சிடுச்சு என்ன சொல்ல. அதுல ஆரோக்கியம் குறைஞ்சிடுச்சு என்ன சொல்ல. அப்புறம் ஆத்துலயும் தண்ணி வரல, ஊத்துலயும் தண்ணி இல்ல. ஆத்துலயும் தண்ணி வரல, இப்போ ஊத்துலயும் தண்ணி இல்ல. பார்த்து குதிச்சு குளிச்ச தண்ணி என்னாச்சு. பார்த்து குதிச்சு குளிச்ச தண்ணி பாட்டில வந்துருச்சு. பார்த்து குதிச்சு குளிச்ச தண்ணி பாட்டில வந்துருச்சு. இப்படியும் ஒரு பாட்டு நான் எழுதுனேன். ரொம்ப அது அருமை. உங்களுடைய இந்த தமிழ் ஆர்வம் வந்து பாத்தீங்கன்னா பாடல் எழுதுறீங்க, நாட்டுப்புற பாடல், உங்களுடைய சிந்தனையோடைய ஒரு செதில்கள் அப்படிங்கிறது தான் தெரியுது. சிந்தனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீனுக்கு வந்து செதில் ரொம்ப முக்கியமா இருக்கும். அந்த மீன் வந்து உயிரோட இருக்கணும்னா அது மூலயமா வந்து அது சுவாசிக்கும். அது போல நம்ம சிந்தனைகள் வந்து செதில்கள் மாதிரி அந்த செதிலை எண்ண முடியாது. நம்ம தலையில இருக்கக்கூடிய இந்த மயிர் எண்ண முடியுமான்னு பாத்தீங்கன்னா எண்ண முடியாது. அவ்வளவு இருக்கும். அது போல நம்முடைய சிந்தனை சிறகுகளை வந்து ரொம்ப அதிக அளவுல வந்து நம்ம இந்த உலகத்துல நடக்கக்கூடிய சூழலை வச்சு நம்ம ஒருங்கிணைச்சு ஒரு பாடலோ அல்லது இது போல விழிப்புணர்வு பேச்சுக்களோ இது போல உங்களுடைய அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு வந்து நம்ம தான் அடுத்து எடுத்துட்டு போகணும். அப்படி ஒரு நல்ல ஒரு பாடல் வந்து நாங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க. ரொம்ப நன்றிப்பா. முனைவர் பட்ட ஆய்வாளர் தான். பல்வேறு ஆய்வுகளை வந்து நீங்க மேற்கொள்ளுங்க. இது போல நிறைய கருத்துக்கள் நிறைய தளங்கள்ல வந்து நீங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிய வைங்க. வாழ்த்துக்கள்ப்பா. நன்றிப்பா. அடுத்தபடியாக சாரதா லட்சுமி இருக்கீங்கல்லம்மா? வாங்கம்மா. உங்களுடைய கருத்துக்களை வந்து வள்ளுவத்தின் வழியாக பதிய உங்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்புகள். நம்ம வாகை தமிழ் சங்கம் இதுல இருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் வந்து நாங்க சொல்லிட்டு இருக்கோம். நீங்க அதுல எல்லாத்தையும் உங்களுடைய பங்களிப்பை கொடுங்க. இப்ப பாருங்க, சூர்யா அவர் வந்து முனைவர் பட்ட ஆய்வாளர். அப்புறம் அந்த சின்ன பொண்ணும் பேசினாங்க, கல்லூரி மாணவர்களும் பேசினாங்க. இது போல நம்ம பேசுறது மட்டும் இல்ல, நம்மளை சார்ந்து இருக்கக்கூடிய உங்களுடைய நட்பு வட்டாரங்களுக்கும் இதை வந்து கடத்துங்க. இது போல நிகழ்வுலாம் நடக்குது. ஏன்னா இது சிந்தனை இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்கள் நம்ம எவ்வளவு அளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்கிறோமோ சிந்திக்கிறோமோ அதுதான் இந்த சமூகத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மாறுதலை கொண்டு வரும். வாங்கம்மா, உங்களுக்கான களம் இதோ. முதல் வாய்ப்பு கருத்துக்களை தாருங்கள். முதல் வாய்ப்பு எனக்கு. ஓ, வாழ்த்துக்கள்மா. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என கூறி பொற்றாமரை குளத்தில் மூழ்கி எழுந்த தமிழ் சமூகத்திற்கு என் முதல் வணக்கம். வாகை தமிழ் சங்கத்தை சேர்ந்த அனைவருக்கும் எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் என் வணக்கம். இன்று எனக்கு அளிக்கப்பட்ட தலைப்பு வான் சிறப்பு. வான் சிறப்பு அவை அந்த வள்ளுவரின் 2வது அதிகாரம். முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து, 2வது அதிகாரம் வான் சிறப்பு. அந்த வான் சிறப்பை குறித்து எனக்கு தெரிந்த கருத்துக்களை அனைவரிடமும் பங்களிக்க, என்னுடைய கருத்துக்களை பங்களிக்க எனக்கு இவ்வாய்ப்பு கிடைக்கப்பட்டுள்ளது. வான் சிறப்பு. வான் சிறப்பை பற்றி எனக்கு கூறும் பொழுது எனக்கு வான் சிறப்பில் ஒரு குறளை இங்கனம் கூற வேண்டும் என்று விழைகிறேன். துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. இக்குறளை மனனம் செய்வதற்கு என்னவெல்லாம் முயற்சி செய்தேன் என்பது வந்து சிறு வயதிலிருந்து எனக்கு மிகவும் நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்த ஒரு குறள். எனக்கு இந்த தலைப்பை கேட்டவுடன் நினைவுக்கு வந்த குறள் இது. எனவே இந்த குறளை முதலில் இங்கு பதிவு செய்வதற்காக என் மனம் அவ்வளவு விழைகிறது. அதாவது திருவள்ளுவர் வான் சிறப்பில் என்ன கூற வருகிறார்? முதலில் என்ன வான் சிறப்பு இல்லை எனில் யாருக்கும் உயிர் என்பது உலகில் என்பது கிடையவே கிடையாது என்பதாகும். நாம் அனைவரும் ஒன்று கூறுவோம் அல்லவா? வானமே எல்லை, வானமே எல்லை என்பது இன்றில்லை என்று கூறும் அளவிற்கு உலகம் உயர்ந்துள்ளது.
வானம் எல்லை என்பது இன்றில்லை என கூறுவதற்கு ஏற்றாற்போல் இவ்வுலகம் உயர்ந்திருந்தாலும் அவ்வானை வைத்துக் கொண்டு வானிற்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. அச்சிறப்பு கடவுள் வாழ்த்துக்கு பிறகு திருவள்ளுவர் 2வது அதிகாரமாக கொண்டு வந்த அளவிற்கு அவ்வான் சிறப்பு இருக்கிறது. வானம் எல்லை என்பது இன்றில்லை என்றாலும் 2வது அதிகாரமாக திருவள்ளுவர் கூறும் அளவிற்கு இவ்வான் சிறப்பு இருக்கிறது. வானம் இல்லையேல் நிச்சயம் எந்த திருவிழாக்களும் இல்லை என்றே கூறலாம். ஆன்மீக நூல்களை பிரட்டி பார்த்தாலும் வான் சிறப்பை கிருஷ்ணருடைய ஒரு வான் சிறப்பு என்னும் ஒரு எடுத்துக்காட்டு கிருஷ்ணர் கதையில் கூட சிறு வயதில் நாம் படித்திருக்கிறோம், தமிழ் புத்தகங்களிலும் கேட்டிருக்கிறோம். ஆனாலும் தமிழ் புத்தகங்களில் உள்ள சிறப்பு என்னவென்றால் நாம் கம்ப ராமாயணத்தையும் படிப்போம், ராவண காவியத்தையும் படிப்போம். இவ்விதமான செக்குலரிசம் என்ற ஆங்கிலத்தில் கூறப்படும் ஒரு வார்த்தைக்கு இலக்கணமாக விளங்குவது தமிழ் பாடநூல். நாங்கள் என்று கூறினால் மிகவும் பொருத்தமாக இருக்கும், சிறு வயதில் படித்தது. சோ இவ்விதமாக வானை பற்றின சிறப்பு என்பது 2வது அதிகாரமாக திருக்குறளில் வைத்திருக்கும் அளவிற்கும் இருக்கிறது. இதை சுட்டி காட்டதான் கிருஷ்ண பரமாத்மா என்று புகழப்பட்ட ஒரு கடவுளை நான் இழுக்க வேண்டிய சமயம் வந்திருக்கிறது. அதாவது கோவர்த்தன மலையை பிடித்து மழையிலிருந்து மக்களை காற்றார் கிருஷ்ணர் என்று கூட கதைகள் கூறுகிறது. இங்கனம் திருவள்ளுவரும் என்ன கூறுகிறார் என்றால், அதாவது வான் சிறப்பு, வானம் அட்டை மழை பெய்தால் நம் இயற்கை சீற்றம் என்பது இவ்வுலகம் தாங்காது. இதனை மெட்ராஸ் சென்னையில் உள்ள வெள்ள பெருக்கில் இருந்து நம்மால் நேரலையாக காண முடிந்தது. நம் தமிழ்நாட்டில் செய்தியாளர்கள் கூறியதை போல் விக்டிமை விட வாலண்டியர்கள் அதிகமாக இருந்தாலும் அந்த வான் அதன் சிறப்பு என்னவென்றால் வானம் இடிந்தால் நாம் அனைவரும் இழந்து விடுவோம் என்று திருக்குறள் கூறுகிறது. அதே போல் உணவு உற்பத்தி செய்வதும் அந்த வானால் தான், வான் மழை நீரால் தான். கடலாவி நீராவியாக மாறி வானில் மேகமாக மாறுவதற்கும் அட்மாஸ்பியர், டோபோஸ்பியர், டோபோகிராபி என்று என்னவெல்லாம் கூறினாலும் வானம். தென் இன்னொரு இங்கனம் திருவள்ளுவர் கூறுவது என்னவென்றால், நாம் சாப்பிடும் உணவு அரிசி, கம்பு, கேழ்வரகு, மில்லட் என்ற நாகரிகமாக கூறப்படும் பழைய உணவு முறைகளும் நாம் வானின் சிறப்பினால் தானே கிடைக்கிறது என்பதையும் திருவள்ளுவர் கூறுகிறார். திருவள்ளுவர் ஆங்கிலத்தின் வார்னிங் என்று கூறுவார்கள் அல்லவா, எது செஞ்சாலும் வார்னிங். ஒரு வார்னிங் கூறப்பட்டது என்னவென்றால், வானம் பொய்த்து விட்டால் உழவர்களால் உணவு தயாரிப்பது என்பது முடியாத காரியம். சோ உணவு தயாரிக்கவே முடியாது என்று கூறும் அளவிற்கு வானத்தால் நம் அனைவரையும் மிரட்ட முடியும். நல்லவர்கள் இவ்வுலகில் இருப்பதால் வானத்தில் மழை பெய்கிறது என்ற நம்பிக்கை பொதுவாக நாம் அனைவருக்கும் இருக்கிறது அல்லவா. அதனால் வான் சிறப்பு என்னவென்றால், நமது குணங்களை கொண்டு வானில் இருந்து மழை பெய்கிறது என்று பழைய மக்கள் நம்பும் அளவிற்கு இந்த வான் சிறப்பு என்பது இருக்கிறது. சோ இப்பொழுது துப்பாக்கி துப்பாய தூவும் மழை என்ற குரலை பெருமையாக மனனம் செய்து விட்டேன் என்று தங்களிடம் கூறுவதை போல் இன்னொரு குரலையும் எனக்கு கூற விழைகிறது. நீரின்றி அமையாது உலகு, யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுகு என்பார்கள். நீர் இல்லை என்றால் இவ்வுலகத்தில் எதுவும் இல்லை. அதே போல் வாணி இல்லை என்றால் நீர் கூட இல்லை என்று கூறுவார்கள் அல்லவா. அதே போல் இதே குரலை நான் இன்னொரு பேச்சு போட்டியிலும் என்னுடைய கல்லூரி காலத்திற்கு முன்பாக என் பள்ளிக்கூடத்தில் 11வது படிக்கும் போது இந்திய மருத்துவ மன்றத்தில் பேசிய ஒரு அனுபவம் எனக்கு இங்கு நினைவு வருகிறது. வாகை தமிழ்ச்சங்கத்தில் கிடைத்த இம்முதல் வாய்ப்பில் அந்த பேச்சு போட்டியில் என்னுடைய பள்ளி வாழ்க்கையினுடைய பேச்சு போட்டியும் இப்பொழுது எனக்கு நினைவு வருகிறது. சோ வானின்றி அமையாது ஒழுக்கு, வானம் இல்லையல் அனைத்துமே பொய்த்துவிடும் என்பதாகும். சரி, இப்பொழுது திருவள்ளுவர் கூறியவை அனைவரும் கூறினோம். இப்பொழுது என்னால் இயன்றவைகளில் சில சொற்களில் கூறினேன். அடுத்து சினிமாவிற்கு வருவோம். பையா படத்தில் அடடா மழடா என்ற பாடல் என்ன சன் மியூசிக்கில் கேட்டால் நம் மனம் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறது. கவிஞர்கள் எந்த திருவள்ளுவரில் ஆரம்பித்து இப்பொழுதுள்ள கவிஞர்கள் வரை மழையை வைத்துக் கொண்டு எழுதாத கவிதைகள் கிடையாது. அண்ட் சினிமாக்களில் தூறல் நின்று போச்சு என்றெல்லாம் கூட தலைப்பை மழையை
வைக்கும் அளவிற்கு இம்மழைக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது அல்லவா? ஏனென்றால் இன்னும் கூற வேண்டும் என்றால் வைரமுத்து அவர்கள் கூறியிருக்கிறார், தண்ணீரால் 3ஆம் உலகப் போர் நடக்கும் அபாயம் வரும் என்று ஒரு முன் தீர்க்க தரிசனம் என்று கூறுவதா அல்லது நமது வடிவேலு பாஷையில் தொலைநோக்கு பார்வை என்று கூறுவதா என்று தெரியவில்லை. அவர்களின் இவ்வளவு தண்ணீர் என்று தண்ணீரால் 3ஆம் உலகப் போர் வரும் என்று கூறும் அளவிற்கு இந்த தண்ணீரின் முக்கியத்துவம் வான் சிறப்பால் தான் இருக்கிறது என்று கூறுகிறேன். இன்னொன்றும் உங்களுக்கு கூற விரும்புவது என்னவென்றால், நாம் ஒரு அரை லிட்டர் பாலின் விலையை விட அரை லிட்டர் தண்ணீரின் விலை அதிகம் என்று கூறலாம். 1 லிட்டர் தண்ணீர் பாட்டிலின் விலை பாலுக்கு சமமாக வந்த காலம் போகி 1 லிட்டர் பாலின் விலை தண்ணீரின் விலையை விட குறைவு. அதனால் தண்ணீருக்கு வான் சிறப்பு வள்ளுவர் தொட்டு இக்கால கவிஞர்கள் வரை, இக்கால சினிமா பாடலாசிரியர்கள் வரை கூறுவது மடடா மழடா என்பதுதான். நமக்கே நம் குழந்தைகளை எடுத்துக்கொள்வோம், பள்ளி குழந்தைகள், அவர்களுடைய கண்ணோட்டத்தில் வான் சிறப்பு என்னவென்றால், என்றாவது இந்த செய்தித்தாள்கள் வாசிப்பதை விட என்றாவது தொலைக்காட்சிகளில் செய்திகளில் கண்ணார காண்போம் அல்லவா, மழை நாள் ரெட் அலர்ட் லீவ் விடுவாங்க அப்படின்னு. அந்த குழந்தைகளுக்கு கூட அவர்களின் பார்வையில் வான் சிறப்பு எப்படி என்றால், அவர்களுக்கு லீவு கிடைக்கிறது, விடுமுறை கிடைக்கிறது என்ற அளவிற்கு வான் சிறப்பு குழந்தைகள், பச்சை குழந்தைகளுக்கு கூட தெரியும். ஏனென்றால் பச்சை குழந்தைகள் அம்மா என்றால் தண்ணீர் கைகளுக்கு வந்து சேர்ந்து விடும். அவர்களுக்கு வான் சிறப்பே அவர்களுக்கு இனிமேல் தான் கற்றுக்கொண்டு வருவார்கள் என்று கூறலாம். ஆனால் அவர்களுடைய கண்ணோட்டத்திலேயே பள்ளிக்கூடம் விடுமுறை, அதனால் மழை பெய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அல்லவா, அந்த அளவுக்கு இருக்கிறது அந்த வான் சிறப்பு. அதே போல் இன்னொரு விஷயம் என்ன கூற விழுகிறேன் என்றால், ஒரு பாடல் ரெயின் ரெயின் கோ அவே கம் அகைன் another day little Tommy wants to play rain rain go away என்று ஆங்கில ரைம்ஸை குழந்தைகளால் தான் கூறப்படுகிறது. ஏனென்றால் ஒவ்வொரு பிராந்தியத்திலும் ஒவ்வொரு மழை தட்பவெப்பநிலை இருக்கும். அதே ரெயின் ரெயின் கோ அவேவை இதே குழந்தைகள் கூறி கோவவே என்று கூறியும், ஆனால் மழை பெய்ய வேண்டும் என்று நினைத்தும் இருக்கிறார்கள் அல்லவா. இதுதான் இவ்வான் சிறப்பு என்பது. என்னதான் பள்ளிக்கூடத்தில் கோவவே என்று தெரியாமல் இவர்கள் பேசினாலும் வான் சிறப்பை குழந்தைகள் கூட நினைக்கிறார்கள். சோ திருவள்ளுவர் கூறிய சொற்களில் இருந்து இவைகளை எல்லாம் என்னுடைய கருத்துக்கள். சோ திருவள்ளுவரின் 10 குறள்களையும் படித்தேன். அந்த 10 குறள்களில் மனப்பாடம் செய்த 2ஐயும் சரியாக ஒப்பித்து விட்டேன். அதுவும் துப்பாய் ஒப்பித்ததில் மிகவும் பெருமை கொள்கிறேன். சோ இவைகள் அனைத்துமே வான் சிறப்பு. வானில் வேற என்ன சிறப்பு? நாம் பூமியை காண முடிகிறது. காலால் நாம் பூமியை மிதிக்கிறோம். காலால் பூமியை மிதிக்காமல் இருக்க முடிவதில்லை. காற்றை நாம் சுவாசிக்கிறோம். பஞ்சபூதங்கள் என்று கூறுவார்கள் அல்லவா, நெருப்பு, நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று. நிலம் தெரியும் நம் அனைவருக்கும். நீர் பருகாமல் இல்லை, காற்று சுவாசிக்காமல் இல்லை, நிலம், நீர், நெருப்பு நெருப்பை வைத்துக் கொண்டு சமைக்காமல் இல்லை, ஆகாயம். இவை 4ஐயும் நாம் அனுபவிக்கிறோம், நாம் கையாள்கிறோம். ஆனால் ஆகாயத்தை, வானை பற்றி என்ன நினைக்கிறோம் என்றால், வான் வந்து நாசாவில் இருந்து நமது ISRO வரை சென்ற சிறப்பு எவ்வாறு என்று செல்லும் அளவிற்கு நாம் வந்து இந்த வான் சிறப்பு என்பது இருக்கிறது. நம் வானை கையாள்வதால் ISRO-வாலும் நாசாக்களாலும் தான் முடியும். இதுவும் வான் சிறப்பின் ஒரு பகுதி என்று கூறலாம். இன்னொன்று என்னவென்றால், நாம் பூமியில் இடம் நமக்கு பற்றாக்குறையோ என்னமோ தெரியவில்லை. மார்சில், அதாவது செவ்வாய் கிரகத்தில் நாம் வசிக்க ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பது விஞ்ஞானிகளின் கருத்து. மறு கிரகத்திற்கு, வேற்று கிரகத்திற்கு ஏவுகணைகளை விடும் பொழுது தமிழ் மொழியை பயன்படுத்துகிறார்களாம். ஏனென்றால் அங்கு ஏதாவது ஏலியன் என்று நம்முடைய வார்த்தையில் கூறப்படுபவை எவையாவது அங்கு இருக்குமோ என்ற சந்தேகத்தில் தமிழ் மொழியை வேற்று கிரகங்களில் விஞ்ஞானிகள் பயன்படுத்துகிறார்கள் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் இங்கிருந்து வெளிநாடுகள் செல்வதை போல் இங்கிருந்து வேற்று கிரகத்திற்கு செல்லும் நாள் கொஞ்ச நெஞ்சத்தில் இல்லை, விரைவாக வந்து விடுகிறது. சோ ஏவுகணைகளை கொண்டு அடுத்த கிரகத்திற்கு போகும் அளவிற்கு வான் சிறப்பு. இன்று விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்வதே வான் சிறப்பால் தான். இதே வான் சிறப்பை இப்பொழுது நடக்கும் போர் சூழலில் கூட கூறலாம். போர் சூழலில் வான் சிறப்பை போர் சூழலில் கூட கூறலாம். ஏன்னா ஏவுகணைகளில் இருந்து, ராக்கெட்களில் இருந்து
அனைத்தும் அந்த வான் சிறப்பு தான். இங்கிருந்து நாம் கையாள்வதற்கு நிறைய கற்றுக்கொண்டு விஞ்ஞானியாக போய்தான் கையாள முடியும் என்பது அந்த வானத்தை தான். மற்ற பஞ்சபூதங்கள் 4ஐயும் நாம் எப்பொழுதும் கையாண்டு கொண்டுதான் இருக்கிறோம். சோ இந்த மாதிரி ஒரு வான் சிறப்பை பற்றி எனக்கு முதல் வாய்ப்பு இந்த இடத்தில் கிடைத்தது எனக்கு மிகவும் பெருமையாக நான் உணர்கிறேன். இந்த வான் சிறப்பில் மூலம் வள்ளுவரின் கருத்தை என்னால் முடிந்த அளவு கூறி எனக்கு ரொம்ப ஆர்வமாக படித்து மனனம் செய்த குறளை ஒப்பித்து கடவுளின் கதையை கூறி விஞ்ஞானிகள் அனைவரையும் இழுத்து என்னால் இயன்ற தூய தமிழில் பேச வேண்டும் என்று விழைந்து இங்கு பேச வாய்ப்பளித்த இந்த வாகை தமிழ்ச்சங்க சமூகத்திற்கு என் நன்றிகளை கூறி என் வணக்கங்களை கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. சாரதா லட்சுமி, உங்களுடைய குரல் வளம் ரொம்ப அற்புதமா இருக்கு. உங்களுடைய பேச்சுகள், அந்த வார்த்தைகள், நீங்க ஆங்கில வார்த்தைகளை உள்ள கொண்டு வரலாம் நினைக்கும் போது அதை நிறுத்தி திரும்ப தமிழ் வார்த்தைய அந்த ஒரு நொடிக்குள்ளே தேடி, அதுவும் இல்லாம உங்களுடைய 2 குறள்களை நீங்க மனனம் செஞ்ச குறள்களை இங்க சொல்லி, அது இல்லாம வான் சிறப்பு, வள்ளுவர் சொல்லியிருக்க வான் சிறப்பையே அப்படியே வேறொரு கோணத்துல கொண்டு வந்து அந்த வானத்தினால என்னென்ன சிறப்புகள், மழை மட்டும் சிறப்பு இல்ல, அங்க எப்படி வேற்று கிரகம் இருக்கு, அங்க நம்ம எப்படி போக போறோம், நம்ம தமிழ் மொழியில தான் அந்த பாத்தீங்கன்னா வேற்று கிரகத்துக்கு எழுதி அனுப்புறாங்க அப்படிங்கிற எல்லா கருத்துக்களும் உங்களுடைய கண்ணோட்டமே இங்க வேறொரு கண்ணோட்டமா இருந்துச்சு. ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. நீங்க தொடர்ந்து நம்ம மன்றங்கள், நிறைய மன்றங்கள் இயங்கிட்டு இருக்கு. குரல் மன்றத்துல உங்களை வரவேற்கிறோம். உங்களுடைய நட்பு வட்டாரங்களையும் கொண்டு வாங்க. ரொம்ப ஒரு உங்களுடைய பள்ளி தொட்டு இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் வரையிலும் உங்களுடைய பேச்சு எங்களெல்லாம் ஒரு வழி கொண்டு போயிடுச்சு. ஏன்னா பள்ளி பருவம்ங்கிறது நம்ம எவ்வளவு காலம் போனாலும் நமக்கு மறக்காத மாறாத நினைவுகள். நம்ம சூர்யா தம்பி கூட சொல்லியிருந்தாரு, அப்போ அந்த திருக்குறள் மனனம் செஞ்சு வாங்கிய புக் அப்படின்னு காமிச்சிருந்தாரு. ரொம்ப சந்தோஷம். இப்படி நமக்கு எல்லாம் ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த வாகை தமிழ்ச்சங்கத்துக்கு நம்ம அனைவரும் நன்றியை தெரிவிச்சுக்கலாம். இன்றைய நிகழ்வு வான் சிறப்பு 2வது அதிகாரம் மிகச் சிறப்பாக இறுதிக்கு வந்திருக்கு. ஆனா இதோட இறுதி அடுத்த நிகழ்வோட தொடக்கம் அப்படின்தான் நம்ம வேறொரு 3வது அதிகாரத்தோட சிறப்புகளை சொல்லக்கூடிய ஒரு உரைக்களத்துல நம்ம அனைவரும் சந்திப்போம். இன்று உரை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாகை தமிழ்ச்சங்கம் சார்பாக வாழ்த்துக்களும் நன்றிகளும். இன்றைய நிகழ்வு ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகளை கூறி வாகை தமிழ்ச்சங்க நிறுவனர் இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் இந்த இடத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆர்த்தி அம்மா அவங்களுக்கும் நன்றி கொள்கிறோம். சிந்துஜா ரொம்ப அருமையா நம்ம பேசக்கூடிய இந்த நிகழ்வுகளை எல்லாத்தையும் பதிய வச்சுட்டு இருக்கக்கூடிய சிந்துஜா அவங்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.